நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. நேற்று நான் வந்து ஃபேஸ்புக்கில் டெலிகிராம் குரூப்லலாம் இந்த லெட்டர்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட்டு. இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு ரீலாக கூட போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, புரியாதவங்களுக்கும் சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு லோகோ எஃபெக்ட் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங் இமேஜ் கிரியேட்டர். அந்த பிங் இமேஜ் கிரியேட்டரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஏதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராம்ப்ட்டு கூடவே வந்து நான் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஏலேருந்து இசட் வரையிலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். இருந்தாலும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா வீடியோ கீழேயுமே அந்த லிங்க் இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணி மேலே சர்ச் பாரில் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த 4000 மெம்பர்ஸ் இருக்கிற இந்த சேனல் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் டெலிகிராம் மூலமாக தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் கிரியேட் பண்ண அந்த A to Z டெக்ஸ்ட் ஃபைல் உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைலாக போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபைல். இது நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஏலேருந்து Z வரையிலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ண தேவையான ப்ராம்ப்டையும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து இங்கே மட்டும் உங்களோட லெட்டர், உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். இந்த சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது ஃபெமிலியரான சைட்டு தான். நான் இது ரொம்ப புதுசாலாம் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே நம்ம பார்த்த அந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சைட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ இங்கே நீங்கள் அந்த லெட்டர் யுவர் லெட்டர் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து D அப்படின்னு கொடுக்குறேன். D கொடுத்துட்டு ஜாயின். நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் லாகின்ல இருக்குது. அதுவே எடுத்துகிட்டு உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பெய்டு போகிறதுலாம் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். பட் வந்து ஒரு நாளைக்கு 15 ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய இமேஜ் ஜெனரேஷனில் கூட நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் வருது இல்லைங்களா. இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சாரி, இது 4th ஒன், 3rd ஒன், 2nd ஒன், ஃபஸ்ட் ஒன். இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்ட் கிடைக்கிற வரையிலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 15, அது இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு ஐடியில் நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதில் ரொம்ப பெருசாக பேசுகிறதுலாம் ஒன்றும் இல்லை. நேற்று நான் அது வந்து ரீலாக போட்டப்போ எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் இப்போ போடுறேன். இது ரொம்ப டீட்டெயில்டு அப்படின்லாம் கிடையாது. பட் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றதான் என்னோட டவுட்டு. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. ஏஐயில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்றதால தான். எனிவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராம்ப்டும் இந்த நான் க்ரியேட் பண்ண அந்த லோகோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோ கீழே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இல்லை இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த கருத்தெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.